கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது என்று சொல்லி யோவானும் இயேசு கிறிஸ்துவும் பிரசங்கித்து ஜனங்களை அவர் பக்கம் கொண்டு வருவதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தூரமாயிருந்த தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்று எழுதுகிறார். இப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு வாழ்க்கை முறை நம்மிடத்தில் இல்லை என்றால், தேவன் விரும்புகிற மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இல்லை என்றால், அந்த ராஜ்யமானது நீக்கப்பட்டு எந்தெந்த ஜனங்கள் தேவனுக்கு ஏற்று நடக்கிறாங்களோ, தேவ சித்தத்தின்படி நடக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்துகிறார்களோ, ஒவ்வொரு நாளும் இயேசுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற விரும்புகிறார்களோ, அவர் எழுதி கொடுத்த அந்த வேத புஸ்தகத்தை எந்த அளவு வாஞ்சியோடு வாசித்து அதை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அது கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்கிற நாம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை என்றால், நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே வாழ்வோம். இயேசு கிறிஸ்து ராஜாவாய் வாழ்கிற ஒரு அரசாங்கம் நம் மரித்த பிற்பாடோ இல்லைன்னா நம்ம மரிப்பதற்கு முன்பாகவோ எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் அது கிடைக்கும். அந்த இடத்துல வாழ்வதற்காகத்தான் நாம் இந்த அளவு இந்த பூமியிலே உண்மையாக, நீதியாக, நேர்மையாக கொடுத்திருக்கிற காலங்களை பிரயோஜனப்படுத்தி ஊழியர் செய்வதன் மூலமாய் ஜனங்களிடத்தில் நன்மையான காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் செய்து வருகிறார்கள். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப முக்கியம். இந்த ராஜ்யத்திற்கென்று சில குவாலிஃபிகேஷன், அதாவது ஒரு சில காரியங்கள் இருக்கிறது வேத புஸ்தகத்தில். அதை நாம் செய்யும் பொழுது தேவராஜ்யம் நமக்குள்ளே இருக்கும். அதை நாம் செய்யாதபடி நாம் வாழும்போது யார் அதை செய்கிறார்களோ அவர்களுக்கு அது கொடுக்கப்படும் என்று. பிள்ளைகளே, இப்பொழுது நம்ம யோசிக்கலாம், நாம் என்ன தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியம் என்ன என்று சொல்லி யோசிக்க வேண்டும். அதை யோசித்து நாம் அதை வேதத்தை படித்து வெளிப்படுத்தின விசேஷம், அப்போஸ்தலர்கள் என்ன பேசினார்கள், இப்படி ஏராளமான காரியங்களை பேசி நம்ம தியானிக்கும் போது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் காத்துக்கொள்வோம். நிச்சயமாக அதில் இயேசு கிறிஸ்து நம்மை கொண்டு சென்று மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷப்படுத்தவர் உண்மையில் தேவனாக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரகடனப்படுத்துவோம், தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புவோம். அங்கே தான் நம்ம எல்லாம் யுகயுகமாய் வாழப்போகிறோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை எங்களுக்குள்ளே நீர் வைத்திருக்கிறீர், சமாதானத்தை வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இதனால் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.